ஆளுநர் இல்ல யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி யாரால் தடுக்க முடியும்? எந்த கும்பலாலும் அதை தடுக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி கலவரம் செய்யலாமா, வன்முறைக்கு வழி அமைக்கலாமா என்று செயல்படுறாங்க. பல்வேறு மதங்கள், சாதிகள், பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற உணர்வோடு மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்து வராங்க. அவரவர் கடவுள், அவரவர் நம்பிக்கை, அவரவர் விருப்பம்னு அமைதியா வாழ்ந்து வராங்க. இங்க எல்லா சமய விழாக்களும் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, அமைதியா வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆன்மீக வேற, அரசியல் வேறன்னு பகுத்தறிந்து பார்க்கிற மக்கள் வாழுகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆன்மீகத்தை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிற தீய சக்திகளை நாம எப்பவும் ஏத்துக்க மாட்டோம், மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதேபோல் பிற மதத்தினர் உணர்வுகளையும் மதிக்கிறவங்களைத்தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இத மக்கள் கொடுக்கிற பேட்டிகளே பார்த்திருப்பீங்க. இதை பத்தி என்னைக்குமே நான் சொல்ல விரும்புவது மதவெறியா மாறாது. அதனால்தான் பாஜக ஆளுகிற மாநிலங்களைப் போல வன்முறை காடாக இல்லாம அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு. இந்த அமைதியை சில சக்திகளால பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால சீர்குலைக்க பார்க்கிறாங்க. நல்லிணக்கமும் நட்புணர்வும் தான் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் வாழ்வியல் அறநெறியாக கொண்டு வாழும் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிறது மூலமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறாது. தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை தர மாட்டீங்க, பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க. ஆனால் எங்க மாநிலத்தோட அமைதியை மட்டும் கெடுக்க நினைப்பீங்களா? நீங்க ஏமாந்துதான் போவீங்க. திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன். ஒன்றிய அரசு தன்னுடைய மனப்பான்மை மாத்திக்கலன்னா மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் மரியாதையை நீங்கள் இழப்பீர்கள். கடந்த வாரத்தில் வருந்தத்தக்க 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கும்பமேளாவுக்கு போன பக்தர்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத காரணத்தால அந்த நெரிசல்ல சிக்கி 48 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் 30 பேர் தான் அங்கே இறந்தாங்கன்னு பாஜக அரசு தப்பான கணக்கு சொல்லுது. ஊடகங்கள் என்ன சொல்லுது? 48 பேர் என்று சொல்லுது. இன்னும் கூடுதலாக இருக்குன்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க. ஜேசிபி இயந்திரத்தை வச்சு உடல்களை எல்லாம் அகற்றினதாக சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார், அனுமதிக்கல. கும்பமேளாவுக்கு வாங்கன்னு பக்தர்கள் அழைச்சிங்கள, அவங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டியது பாஜக அரசுடைய கடமை இல்லையா? உங்க மதவாத அரசியல் ஏன் மௌனம் ஆயிடுச்சு? அடுத்த மிகப்பெரிய கொடூர சம்பவம், அமெரிக்காவில் இருந்து 104 இந்தியர்கள் கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்தவங்க எல்லாம் பேட்டியை கொடுத்தாங்களே, கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்குது பார்க்கும்போது. இது தொடர்பா அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நடந்ததை நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நடந்ததை நியாயப்படுத்துகிற வகையிலே விளக்கம் அளிக்கிறார். இதுதான் இந்தியர்களை காப்பாற்றுகிற லட்சணமா? தன்னுடைய உலக பயணங்கள் மூலமாக இந்தியாவோட மதிப்பை உயர்த்திட்டதாக மார்த்திட்டு விஸ்வகுரு பிரதமர் மோடிக்கு 104 இந்தியர்கள் நடத்தப்பட்ட விதம் அவமானமாக தெரியலையா?
அமெரிக்க அதிபர் தான் உங்க நண்பராச்ச, அவருக்காக அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணினீங்களே, அவர்கிட்ட இந்தியர்களை குறித்து பேசியிருக்க வேண்டாமா? உங்க இந்திய தேசிய அரசியல் மௌனமானத்துக்கு என்ன காரணம்? ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்தது தவிர வேற எந்த நோக்கமும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லைன்னு இதன் மூலம் தெரியுதா இல்லையா? ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம், வாழ வைக்கிறது வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா? இயற்கை நிதியை தர முடியாத அளவுக்கு உங்களது என்ன இரும்பாயிடுச்சா? நீங்க மேல இருக்கீங்க, நாங்க கீழே இருக்கோம்னு நினைச்சு ஆணவத்தில் ஆடாதீங்க. மேல இருக்கக்கூடிய நீங்கள் அங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? கீழே இருக்கக்கூடிய வேர் பலமாக இருந்தால்தான் மேல மரம் வலுவாக வளர முடியும். நாங்க தான் ஜனநாயகத்தோட வேர், மறந்துடாதீங்க. இன்னும் சொல்றேன், என்னால ஆனதை நான் செஞ்சிட்டேன், இனி டெல்லி தன்னால் ஆனதை பார்க்கட்டும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணாவோட தம்பிகளான நாங்க, கலைஞரால் வளர்க்கப்பட்ட நாங்க சொல்றோம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சியுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம். ஒன்றிய பாஜக அரசுக்கும் கடந்த காலத்தில் கொத்தடிமைகளாக நடத்திய தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் அடகு வச்ச அதிமுகவுக்கும் ஒட்டுமொத்தமாக பாடம் புகட்டக்கூடிய தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் அமைய போகுது. நாடாளுமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றதை போல சட்டமன்ற தேர்தலையும் முழு வெற்றி பெறுவோம். 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம். திமுக என்றென்றும் மாநில உரிமைகளுக்கான போராளி. இன்னைக்கு நாங்க முன்மொழிகிறத நாளைக்கு இந்தியாவே வழிமொழியும். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.